ஹலோ. ஹலோ. குட் மார்னிங் சார். சொல்லுங்க. சார் நாங்க வந்து செபத்தியாபுரத்துல இருந்து பேசுறேன். தனசீலி போப்ஸ் யாருங்க? காலேஜ்ல ஒர்க் தனசீலி போப்ஸ் காலேஜ்ல ஒர்க் பண்றேன். இப்ப ரீசெண்டா நீங்க ஒரு வீடியோ இப்ப போட்டு விட்டுருக்கீங்க இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. அந்த கேக்கு கேக்கு கட் பண்ணது. ஆமா. இப்பதான் எங்க ரிலேட்டிவ் ஒரு பையன் எனக்கு இப்ப ஃபோன் பண்ணி, அக்கா இப்படி உங்க வீடியோ வந்திருக்குதுக்கா சரிங்க. அப்படின்னு சொன்னாப்ல. சரி அதாவது அந்த பையன் வந்து எனக்கு அக்கா பையன். சரி எங்க ஊர் பையன். சரிங்க என் சொந்த பையன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே என்கிட்ட டியூஷனுக்கு வந்த பையன். சரிங்க சரி, எனக்கு வந்து அவன் வந்து எங்களை சேஃபா கூட்டு போயிட்டு வர்ற பையன். சோ சரிங்க. அவனுக்கு பர்த்டேங்கிறனால நாங்க கேக்கு வெளியில வச்சு கார்ல வச்சு வெட்டினோம். இது சரி வந்து என் டிபார்ட்மெண்ட்ல பிடிக்காத ஒண்ணு வந்து அந்த ஸ்டாஃப் வந்து என்ன பிடிக்காதனால என்கிட்ட இப்படி ஒரு என்ன கேவலப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. சரிம்மா. அது யாரு அந்த பையன்? வேற கையில நீங்க கிறிஸ்டின் தானே? ஆமா. அந்த பையன் கையில இதெல்லாம் கட்டிருக்கானம்மா. ஹிந்து இந்த இதெல்லாம் கட்டிருக்கான். எங்க நாங்க செபத்தியாபுரம்ல எங்களுக்கு சொக்காரங்க, ஹிந்து சொக்காரங்க, அந்த கிறிஸ்தவங்க. பையன் எங்க ஒர்க் பண்றான் இப்போ? அவன் அவங்க டிராவல்ஸ் வச்சிருக்காங்க. எங்க ஊர், எங்க வீட்டு பக்கத்து வீட்டு இப்போ பையன். ஆக்சுவலி இப்போ உங்களோட பர்சனலா போனீங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல இருந்து தெரிஞ்சு கூட்டு போனீங்களா? காலேஜ்ல தெரிஞ்சுதான் சார்ட்ட பிரின்சிபல் லெட்டர் வாங்கி சார் கூட எதுலாமா போறீங்கன்னு, சார் பிள்ளைங்களை வெஹிக்கிள்ல தான் கூட்டு போறேன் சார் அப்படின்னு. சரிம்மா பார்த்து போயிட்டு இல்ல வாங்க. சாருக்கு தனிப்பட்ட விதமா கேக் வெட்டினதுல பெர்மிஷன் கேட்டீங்களா? நாங்க இது வெளியில தானே நடந்தது. இல்லம்மா, அது தப்பு இல்ல. அதாவது இப்போ காலேஜ் கேம்பஸ்க்குள்ள நடக்கல. இல்ல அப்படி இல்ல. இது வெளியில நீங்க வச்சுதான் 2 பேரும் நடந்தது. பிரைவேட்டா போயிருந்தீங்கன்னா ஒண்ணும் தெரியாது. நோ 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 பிரைவேட் எல்லாம் போகல, பிரைவேசி எல்லாம் போகல. சார்ட்ட பெர்மிஷன்ல தான் போனோம். நம்ம வெளியில சார் போற பெர்மிஷன் வழியில கொடுப்பாங்க. இப்போ நானும் கிட்டத்தட்ட 25 வருஷமா இருக்கேன். நானும் வேலம்மா ஸ்கூல்ல இருந்து பெரிய ஸ்கூல்ல இங்க இருந்து இல்ல, பாத்தீங்கன்னா நீங்க நாங்க நியாயமா வந்து எல்லாத்தையுமே இல்ல நான் உங்க வீடியோவை நான் பார்த்திருக்கேன். நியாயமா நான் சொல்றது பேசுற கேளுங்க. ஆளு. இது அதாவது தனிப்பட்ட நானும் வந்து விதமா நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தங்க என் மேல பிரைவேட் ரிவெஞ்ச் இன்ஸ்டிடியூஷன்ல எடுக்கிறாங்க, என்ன இல்ல கேவலப்படுத்தணும்னு அதாவது நினைக்கிறாங்க. இல்ல நான் சொல்றது கேளுங்க மேடம். நீங்க இல்ல, நான் ஒரு நிமிஷம், நீங்க தயவு செய்து இல்ல இந்த நான் வீடியோ என்ன நீங்க சொல்றேன்னா, டெலிட் நானும் பண்ணிட்டீங்கன்னா. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவன். நானும் வந்து இல்ல பாத்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேட்டரா இருந்தவன். நாங்க வந்து எவ்வளவோ மேட்சஸ் கூட்டு போவோம். ஆல் இந்தியா மேட்சஸ் வரைக்கும் கூட்டு போவோம். ஸ்டூடெண்ட்ஸும் கூட்டு போவோம் நாங்க. பட் ஆனா வித் யூனிஃபார்மோ வித்தவுட் யூனிஃபார்மோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் நமக்குள்ள 1000 இருக்கும், ரிலேஷன்ஷிப் இருக்கும். நம்ம அண்ணனா இருக்கும், தம்பியா இருக்கும். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, எங்க ஸ்டூடெண்ட்ஸ்ட உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லட்டா உங்க சொந்த அண்ணனா இருந்தாலும் எக்காரம் கொண்டு பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவன் தப்பான பையன் நினைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ட்ரிப்பை கூட்டு போறீங்க. உங்களை யார் அலோவ் பண்ணது உங்களை? சார், இது வந்து வெளியில நாங்க நடந்தது. வெளியில உள்ள அப்படிங்கறதுலாம் கிடையாதுமா. அந்த வெளியில பிள்ளைங்களோட ஒரு 5 நிமிஷம் ஜஸ்ட் ஒரு கேக்க கட் பண்ணி நீங்க திருப்பியும் நீங்க தப்பு பண்றீங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு நல்ல ஸ்டாஃப் நீங்க கேவலப்படுத்துறீங்க. இல்ல, இது ஒரு வந்து நான் டெடிகேட்டடா ஒரு எக்காரணத்தை காலேஜ்ல ஏத்துக்க இத்தனை முடியவே வருஷமா முடியாது. ஒர்க் இது பண்ணது வந்து நீங்க இது கண்டிப்பா ஏத்துக்க பண்றீங்க. முடியாது. இது வந்து நீங்க தப்பு, வந்து தவறான ப்ளீஸ் தயவு முன்னுதாரணம். செய்து அந்த வீடியோவை This நீங்க is டெலிட் பண்ணுங்க. நான் ஏன்னா வந்து இது நீங்க எனக்கு அதுல இருக்கிறது நீங்களா இல்லையா? நான் அதுல இருக்கேன்னு எனக்கு அந்த வீடியோவே எனக்கு தெரியல. ஏதோ வீடியோங்கிறாங்க, அது எனக்கு அது ஃபார்வர்ட் தெரியவே மெயின்டைன் இல்லை. சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா போயிடுச்சு. சரிங்களா? நீங்க இது அது வந்து தப்பு. தப்பான முன்னுதாரணம். ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? நீங்க தப்பாவே நீங்க இல்ல அவன் பண்றீங்க. அந்த நீங்க பையன் பேர் நியாயமா என்னது நீங்க பேசுங்க. மேடம்? அந்த பையன் பேர் என்னது? நீங்க அந்த நியாயமா இல்லம்மா, பேசுங்க. நான் இல்ல, நியாயமா நான் தான் வந்து பேசுறேன். சரி, அந்த நான் பையன் பேசுறேன். பேர் நான் என்னது? அந்த எங்க பையன் பேர் இதுல மூலமா என்னதுமா? பேச சொல்றேன். எங்களுடைய ஊர்ல இருந்து நான் பேச சொல்றேன். இல்ல நீ தயவு யாரு செய்து நீங்க வேணாலும் அதை பேசுங்க, அதை டெலிட் பத்தி பிரச்சனை இல்ல. பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இல்ல டெலிட் இனி பண்ணிருங்க. மிரட்டுறீங்களா? மிரட்டல சார் நாங்க. சார், நீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டாஃப் நீங்க வந்து நீங்க நல்ல கொச்சப்படுத்துறீங்க ஸ்டாஃப்ங்கிறது சார். எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். நீங்க நீங்க நல்ல 1000 நல்ல நீங்க ஸ்டாஃபா இருங்க மேடம். கொச்சப்படுத்துறீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னால, அதுவும் காலேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டு போறீங்க, அபிஷியலா போறீங்க நீங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிரைவேட் வேனுக்கு எடுத்துட்டு போனதே தப்பு முதல்ல. இது தனிப்பட்ட விதமா ஒரு ஸ்டாஃப் என் மேல ரொம்ப இது பண்றாப்ல. இல்ல அது என்ன வந்து எனக்கு ரிவெஞ்ச் அதெல்லாம் தெரியவே எடுக்கிறாப்ல. தெரியாதுமா. இது வந்து இது சோசியல் வந்து மீடியால வந்து அதுதான் கிட்டத்தட்ட நடக்குது. சோசியல் நீங்க மீடியால வந்து 2-3 நாள் ஆச்சு. தயவு செய்து நீங்க அந்த வீடியோவை நீங்க இதை டெலிட் பண்ணிடுங்க. எனக்கு வந்து நீங்க ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்டாஃப் நீங்க வந்து கொச்சப்படுத்துறீங்க. அதாவது நான் ப்ளீஸ் கேக்குறதுக்கு சார், நீங்க நான் பதில் அவ்வளவுதான் சொல்ல சொல்லுங்கன்னா, முடியும் சார். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நீங்க I'm ready to அவ்வளவுதான் சொல்ல remove it. முடியும் சார். ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. இன்று காலை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் சாயரபுரத்தில் உள்ள போப் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வேலை பார்க்கின்ற உதவி பேராசிரியை தனசீலி என்பவர் குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்த உடனே அந்த குறிப்பிட்ட தனசீலி மேடம் வந்து பார்த்தோன்னா எனக்கு லைன்ல வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க,
சில விஷயங்கள் என்று பேசினாங்க. அந்த பேசுனது தான் நீங்க இப்ப கேட்டீங்க. ஸோ இதுல இருந்து நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிற சில காரியங்கள் என்ன அப்படின்னா, ஒரு தவறு நடந்து விட்டது. அந்த தவறை என்ன பண்ணும்? உணர வேண்டும். தான் செய்தது தவறு என்று, பிழை என்று உணர்ந்து கொண்டால் அதற்கு பிறகு அவங்க அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க அந்த தப்பை ஒத்துக்கவே இல்லை. பைபிள்ல கூட ஒரு நல்ல வார்த்தை இருக்கு, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லி. ஸோ இந்த அம்மனிக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் செய்த தவறு வந்து தவறாவே தெரியல. அதாவது தான் இப்படி வந்து போய் ஒரு வாலிப பசங்க கூட போய் கேக் விட்டு அந்த தப்பா அவங்க நினைக்கல. அது போல தனக்கு கீழே பெற்றோர்கள் நம்பி தன்னை நம்பி விட்டு சென்ற அந்த மாணவிகளை அழைத்து சென்று ஒரு கார்ல உட்காந்து என்ன பண்றாங்க, கேக் விட்டுறாங்க. அவங்க இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, இது ஒரு 5 நிமிஷத்துல நடந்த ஒரு விஷயம் சொல்றாங்க. 5 நிமிஷம் தான் கிடையாது, பக்கா ப்ரீ பிளான். அந்த கார்லாம் டெக்கரேட் பண்ணிருக்கிறத நீங்க பாருங்க, பலூன் எல்லாம் போட்டு உள்ள வந்து ஹாப்பி பர்த்டே இதெல்லாம் போட்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பக்கா பிளானிங். இது வந்து ஏதோ தெரியாம இது ஆக்சிடென்டல் நடந்தது இல்லை, பிளான் பண்ணி கூட்டு போய் அந்த 3 பிள்ளைகளை என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு பலிகடாக்கியிருக்காங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இந்த வலைதளத்துல அந்த பிள்ளைகளுடைய முகத்துல நான் மறைச்சிட்டேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால இந்த மேடத்தோட முகத்தை நான் மறைச்சிட்டேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஊடக தர்மம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய முகம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல எல்லார்ட்டையும் என்ன பண்ணிட்டு சேர்ந்துட்டு. அப்போ நீங்க தப்பான இடத்துக்கு போகும்போது அவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த பனைமரத்துக்கு கீழே இருந்து பாலை குடிச்சாலும் கள்ள குடிச்சாலும் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க பண்ண தப்புக்கு அந்த பிள்ளைகள் இன்னைக்கு பலிகடா இருக்குது. அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க, என்ன பாவம் பண்ணாங்க, உங்களை நம்பி அனுப்பினதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு தண்டனை தான் கிடைச்சிருக்கு. இப்போ இது எவ்வளவு பெரிய தப்பு, அவங்க அதை உணரவே இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா தான் செய்த தப்பை ஒத்துக்காம இன்னொரு மேடத்து மேலே என்ன பண்றாங்க, பழிய போடுறாங்க. அந்த மேடம் பேரை சொல்லி அவங்க சதி செஞ்சுட்டாங்க. இது வந்து சாதாரண பாவம் இல்ல, ஆதியாகமத்துல ஏதேன் தோட்டத்துல வந்த பாவம். புசிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை என்ன பண்றாங்க, புசிக்கிறாங்க ஏவாளமா. அப்ப என்ன பண்றாங்க, தேவனாகிய கர்த்தர் வந்து கேட்கும் பொழுது, சர்ப்பம் என்ன வஞ்சித்தது, நான் ஏமாந்தேன், இல்லைன்னா நான் தப்பு செஞ்சேன்னு சொல்லவே இல்லை. அதேதான் இவங்க சொல்றாங்க, நான் தப்பு பண்ணல, அவங்க தான் என்ன பண்ணாங்க, மாட்டி கொடுத்துட்டாங்க. இது வந்து மிக தவறான ஒரு விஷயம். தான் செய்த தவறை என்ன பண்ண மறைப்பதற்காக இன்னொருத்தர் மேல பழிய போடுறது, இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. எனவே இது வந்து கண்டிப்பாக திட்டமிட்டு வேண்டும் என்று கல்லூரியில் வேலை பார்க்கின்ற இந்த பதவியை தவறுதலாக பயன்படுத்தியிருக்கார்கள். அதிகபட்ச தண்டனை உங்களுக்கு கொடுக்கணும். நான் இன்னும் கூட கேள்விப்பட்டேன், இது போன்ற ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா நாசரேத் மர்காசிஸ் வெள்ளியன்மலை கல்லூரியில நடந்திருக்குது. அப்பொழுது நிர்வாகத்தில் இருந்த டிஎஸ்எஃப் நிர்வாகம் அந்த தவறு செய்த அந்த பேராசிரியரை உடனடியாக பதவி நீக்கம் செய்திருக்காங்க. அது போல பாத்தீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தான் செய்த தப்ப உணரல, இன்னொருத்தர் மேல என்ன பண்றாங்க, பள்ளிக்கடா என்ன பண்ற ஆக்குறாங்க. அது போல பிரின்சிபல்கிட்ட கேட்டுதான் போனாங்களா, பிரின்சிபல் மேலே என்ன பண்றாங்க, பழிய போடுறாங்க. பிரின்சிபலுக்கு இது தெரியுமா தெரியாது இல்லை, கேட்க விட்டுருந்தது. ஏன்னா வந்து கல்லூரி மாணவிகளை அழைத்து சொல்லும்போது, குறிப்பாக மாணவிகளை, அது வந்து தமிழக அரசு நிறைய விதிமுறைகளை வெளியிட்டு இருக்குது. மாணவிகளை வந்து பாத்தீங்கன்னா கல்லூரியிலிருந்தோ பள்ளியிலிருந்தோ வெளியில அழைத்து சொல்லும் பொழுது எப்படி அழைத்து செல்ல வேண்டும் என்று விதிமுறைகளை வெளியிட்டு இருக்கு. அதெல்லாம் விதிமுறைகளை மீறி. ஸோ நான் என்னுடைய கடந்த வீடியோல பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க கல்லூரியில வேலை செய்யற ஒரு டிரைவர் போட்டிருந்தேன். ஆனா அது அப்படி இல்லை, ஒரு பிரைவேட்டா இருந்து என்ன பண்றாரு, டிரைவரா இருக்காரு. அந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு எப்படி செல்லலாம்? இதுக்கு வந்து அந்த கல்லூரியின் செக்ரட்டரி மற்றும் அந்த பிரின்சிபல் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இப்படி அலோ பண்ணலாமா முதல்ல? ஸோ எனவே இந்த அம்மா பண்ணது சாதாரண தப்பு இல்லை. இந்த கல்லூரியை பெயரை கெடுக்கும் வண்ணமாக, அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை கெடுக்கும் வண்ணமாக இவர் செய்திருக்கிறாரு. போல பாத்தீங்கன்னா சாயர்புரத்தை சேர்ந்த மக்கள் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நாங்கள் இதில் பேசுறோம் அப்படின்னா, இது போன்ற ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கின்ற, மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற ஆசிரியர் பணியில் இருக்கிறவர்கள் இப்படி ஒரு துணிந்த தவறை செய்யும் பொழுது நிச்சயமாக அதை நீங்கள் அனுமதிக்க கூடாது. சாயர்புரம் மக்கள் அந்த புனித மண்ணின் பெயரை பால்படுத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. அவர் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஒரு நல்ல பாடல் கூட இருக்கிறது, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். அனைவருக்கும் வணக்கம். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.